புனித ஜான் நியூமன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று புனித ஜான் நியூமன் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம். போஹேமியாவின் பிரச்சாட்ஸில் பிறந்த ஜான் நியூமன் தனது பள்ளிப்படிப்பை முடித்ததும் அவர் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று கருதினார். அவரது தாயார் மிகுந்த இறைநம்பிக்கை கொண்டவராக இருந்தார். தாயாரின் விருப்பம் நியூமன் பாதிரியாராக வேண்டும் என்பதே. அவரை செமினரியில் சேர ஊக்குவித்தார். அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவம்பர் 1, 1831 அன்று தனது 20 வயதில் செமினரி படிப்பை தொடங்கினார். செமினரியில் இருந்தபோது அடிகள், கப்பல் விபத்துகள், கல்லெறிதல்கள், தூக்கமில்லாத இரவுகள், பசி மற்றும் இயற்கை சீற்றங்களுக்கு ஆளான புனித பவுலின் மிஷனரி பயணங்களால் அவர் ஈர்க்கப்பட்டார். புனித பவுலின் வேதனைகளை பற்றி படித்த பிறகு பெரும்பாலான மக்கள் மிஷனரி வேலையிலிருந்து பின்வாங்குவார்கள். ஆனால் செமினரி மாணவர் ஜான் நியூமன் அல்ல. புதிதாக நிறுவப்பட்ட அமெரிக்காவின் மிஷன் பிரதேசத்தில் பாதிரியார்கள் தேவைப்படுவதை பற்றி அவர் அறிந்தபோது தனது நியமனத்திற்கு பிறகு அங்கு சேவை செய்ய முடிவு செய்தார். தனது செமினரி படிப்பை முடித்ததும் ஜானின் குருத்துவ நியமனம் ஆரம்பத்தில் தாமதமானது. ஏனெனில் பிஷப் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். பின்னர் இறுதியில் அவரது மறைமாவட்டத்தில் அதிகமான பாதிரியார்கள் இருந்ததால் ரத்து செய்யப்பட்டது. அமெரிக்காவின் குடியேறிகளுக்கு சேவை செய்வதற்காக தன்னை பாதிரியாராக நியமிக்க ஒரு பிஷப்பை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் அவர் உடனடியாக அமெரிக்காவிற்கு கப்பலில் ஏறினார். அவர் ஒரு ஆடை, $1 பணத்துடன் நியூயார்க்கிற்கு வந்தார். நியூயார்க் பிஷப் ஜான் டுபோயிஸ் அவரை அன்புடன் வரவேற்றார். அவர் வந்த 17 நாட்களுக்கு பிறகு பதவியேற்றார். ஜெர்மன் மொழி பேசும் பாதிரியார்கள் தனது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிஷப் மிகவும் ஆசைப்பட்டார். வடக்கு நியூயார்க்கில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நியூமனின் முதல் பணி இருந்தது. அங்கு அவரது திருச்சபை சுமார் 1000 சதுர மைல்கள் பரப்பளவை கொண்டிருந்தது. மேலும் அவரது திருச்சபையில் பெரும்பாலும் ஏழை விவசாயிகள் இருந்தனர். பவுலை போலவே நியூமன் தொடர்ந்து பயணம் செய்தார். திருப்பலியை கொண்டாடினார். வீடுகளுக்குச் சென்று கற்பித்தார். தேவாலயங்களை கட்டினார். ஜான் ஒருபோதும் சோர்வடையவில்லை. அவரது பணிவான, அன்பான மற்றும் சிந்தனைமிக்க ஆளுமை பலரின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேற்கு நியூயார்க்கில் உள்ள ஜான்ஸ் திருச்சபை ஒன்டாரியோ ஏரியிலிருந்து பென்சில்வேனியா வரை நீண்டிருந்தது. அவரது தேவாலயத்தில் எந்த கோபுரமோ அல்லது தரையோ இல்லை. ஆனால் அது ஒரு பொருட்டல்ல, ஏனென்றால் ஜான் தனது பெரும்பாலான நேரத்தை கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு பயணம் செய்து நோயாளிகளை பார்க்க, மலைகளில் ஏறி கற்பிப்பதற்காக மதுக்கடைகளில் தங்கி, சமையலறை மேசைகளில் திருப்பலியை கொண்டாடினார். தனது திருச்சபையின் பணி மற்றும் தனிமைப்படுத்தல் காரணமாக ஜான் சமூகத்திற்காகவும் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பாதிரியார்கள் மற்றும் சகோதரர்களின் சபையான ரெடெம்டோரிஸ்டுகளில் சேர்ந்தார். ஜான் 1852ஆம் ஆண்டு பில்டெல்பியாவின் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார். பிஷப்பாக மறைமாவட்ட கத்தோலிக்க பள்ளி முறையை முதன்முதலில் ஏற்பாடு செய்தவர் இவர்தான். நாட்டில் கத்தோலிக்க கல்வியின் நிறுவனரான இவர் தனது மறைமாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க பள்ளிகளின் எண்ணிக்கையை 2 100 ஆக உயர்த்தினார். ஜான் நியூமன் 1860இல் தனது 49 வயதில் இறக்கும் வரை பில்டெல்பியாவில் இருந்தார். புனிதத்தன்மை, கற்றல், ஆன்மீகம் மற்றும் பிரசங்கத்திற்கு நன்கு அறியப்பட்ட ஜான் நியூமன் அக்டோபர் 13, 1963 அன்று முக்திபேறு பெற்ற முதல் அமெரிக்க பிஷப் ஆனார். 1977இல் புனிதர் பட்டம் பெற்ற அவர் பில்டெல்பியாவில் உள்ள செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்.